நிகிதா வணக்கம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் விஜய் டெல்லி புறப்பட்டிருக்கின்றார். இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள், நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். அதன் அடிப்படையிலேயே முதலமைச்சர் விஜய் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் 3 நாட்கள் டெல்லி பயணமாக அவர் சென்றிருக்கிறார். வெள்ளிக்கிழமை என்றுதான் அவர் மீண்டும் சென்னை திரும்புகிறார். இதற்கிடையில் தான் ஏற்கனவே அவர் கடந்த 27ஆம் தேதி அன்று டெல்லி சென்ற போது அங்கு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் யாரையும் அவர் சந்திக்கவில்லை என்பது பேச்சு பொருளாக மாறியது. இந்த நிலையில் தான் இன்றைய டெல்லி பயணம் மூலமாக இன்று மாலை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க இருக்கிறார் முதலமைச்சர் விஜய் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. அதே போன்று இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்திலும் தாவேகாவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த டெல்லி பயணம். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கும் நிகழ்வு என்பது எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கூறியது போல கடந்த மே 10ஆம் தேதி என்றுதான் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றார். அப்போது முதன்முறையாக ஏற்கனவே 27ஆம் தேதி அன்று தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். அதற்கு பிறகு அடுத்த நாள் அவர் மதியம் சென்னை திரும்பிவிட்டார். அதற்கு முன்னதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் அரசியல் கட்சி தலைவர்களை ஒவ்வொருவரும் நேரில் அவரது இல்லத்தில் சென்று சந்தித்தார். அப்போது கூட எடப்பாடி பழனிசாமியை விஜய் சந்திக்கவில்லை என்பதெல்லாம் பேச்சு பொருளாக மாறியது. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனை சந்திக்கவில்லை என்பது பேச்சு பொருளாக மாறியது. பாமக நிறுவனர் ராமதாஸ் சந்திக்கவில்லை என்பதில் பேச்சு பொருளாக மாறியது. இப்படிப்பட்ட நிலையில் தான் டெல்லி சென்ற போது அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. என்றால் தற்போது தாவேகா ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு மிக முக்கியமான கட்சி, முதலில் ஆதரவு தெரிவித்த கட்சி காங்கிரஸ் தான். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து தேர்தலில் போட்டியிட்டு 5 இடங்களில் வெற்றி பெற்று பின் முதல் கட்சியாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து தற்போது தாவேகாவும் ஆட்சியில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் தான் டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் ஏன் ராகுல் காந்தியை சந்திக்கவில்லை, சோனியா காந்தியை சந்திக்கவில்லை என்பது பேச்சு பொருளாக மாறியது. அதனுடைய அந்த ஒரு விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்று மாலை அவர் இந்த சந்திப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நாளைய தினம் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுகிறது. இது நாட்டினுடைய அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தான் தமிழக முதலமைச்சர் விஜய் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். தனி விமானம் மூலமாக அவர் செல்கிறார். இந்த டெல்லியில் நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் மாநில வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பயணத்தின் போது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கூட சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அவர் டெல்லி சென்ற போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பார் என்று கூறப்பட்டது. ஆனால் அந்த சந்திப்பு நடைபெறவில்லை. அதுவும் விமர்சனத்தை எழுப்பியது. அதே போன்று அவர் டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்து விட்ட பிறகு டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் வந்தபோது செய்தியாளர் சந்திப்பு நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் டெல்லி செல்லும் போது அங்கு செய்தியாளர் சந்திப்பு என்பது நடத்தப்படும் மரபாக இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் விஜய் செய்தியாளர் சந்திப்பு நடத்தவில்லை என்பது விமர்சனத்தை எழுப்பியது. இப்படிப்பட்ட பல சூழலுக்கு மத்தியில் தான் அவருடைய டெல்லி பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 3 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் விஜய் வருகிற 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சென்னை திரும்புவார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் மாநில நலன் சார்ந்த முக்கிய திட்டங்கள் குறித்து பேசுவார் என்றும் அரசியல் சார்ந்து காங்கிரஸ் சந்தித்து பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் டெல்லி சென்று காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து விட்டு அவர் என்ன பேச போகிறார், அந்த சந்திப்பினுடைய சாராம்சம் என்ன என்பது குறித்த தகவல்லாம் நாம் அப்போது வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம்.